ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். லூஃப் பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1/4 கப் பட்டர் எடுத்துக்கோங்க. 1 பேக்கெட் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துக்கணும், 11 கிராம். அது 1/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான பால் 1/2 கப் எடுத்துக்கணும். ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கணும். 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். 4 கப் மைதா எடுத்துக்கோங்க. நான் ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறேன். ஃபுட் ப்ராசஸர் இல்லாதவங்க கையாலையும் குழச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மாவை குழச்சி எடுத்துக்கணும். நல்லா மாவை குழச்சி ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். நல்லா ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு. 1 மணி நேரத்துலேயே ப்ரூஃப் ஆயிடுச்சு. நல்லா மாவை 2ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது போல் ரோல் பண்ணி லூஃப் பிரெட் டின்னில் அப்படியே வச்சுருங்க. இதே போல் சேம் ப்ராசஸ் தான், இதுவும் அதே மாதிரி செய்யணும். 2 டின்னில் வைக்கிறேன் நான். 2யும் நல்லா கிச்சன் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. ஓவனில் 350 டிகிரி செல்சியஸில் 25 நிமிஷம் வச்சு எடுக்கணும். லைட்டாக மேலே ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இந்த பிக்சர் அனுப்பி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.